ஸோ நாளைக்கு தமிழ் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் தமிழாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு 5 நெடுவினா சொல்கிறேன், படிச்சுட்டு போயிருங்க. சிறுவினாவும் சொல்கிறேன், வெறும் 5 கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாமே எழுதிடலாம். அண்ட் நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இயல் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சிம்போனி தமிழர், யானை டாக்டர் 2 துணைப்பாடம் இருக்குது, பார்த்துருங்க. வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் திருக்குறளில் கோடையில் சிறந்த வள்ளுவம், அடக்குமுடைமை, இது 2 பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் எழுதிடலாம். இது மட்டும் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயிலுமே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுவினா பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் வந்து சு வில்லுரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில், சிறுவினா. அதுக்கப்புறம் எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன், அப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்து வரை 5வது கொஸ்டின். இயல் 2ல் வேதிக்கிழப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்து 1. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் சுட்டி பொருள் விளக்க வந்து 3வது கொஸ்டின் அது. அதுக்கப்புறம் திருக்குறளில் விரும்பியது அடைவது எப்படி, சரியா, அந்த கொஸ்டின். அடுத்து இயல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரின் பண்பாட்டு ஒரு அடையாளம் காவடி சிந்து பற்றி எழுதுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே சிறுவினா நெடுவினா எழுதிடலாம். குருவினா உங்களுக்கு வேணும்னாலும் 2 மார்க் வேணும்னாலும் தமிழாக்கம் தருக அந்த அணிகள்லாம் வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விவேக் மேக்ஸ் சயின்ஸ் யூடியூப் சேனல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அங்கே ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃபோட. தேங்க்யூ. 11th தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு உடனுக்குடன் பிடிஎஃப் வரும். அப்படி வரலனாலும் யூடியூப் சேனல் வந்து பாருங்கள். தேங்க்யூ.